ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அப்பா ஜாதியை ஒழிக்க பாரதியார் போல் நிறைய தலைவர்கள் குரல் கொடுத்தும் இன்னும் ஏன் ஜாதியை ஒழிக்க முடியவில்லை? நாட்டில் உள்ள சில கெட்ட அரசியல்வாதிகள் சில கெட்ட மனிதர்களின் துணையோடு ஜாதி என்ற விஷத்தை அழிக்காமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஜாதி இருந்தால்தான் அவர்களுடைய அரசியல் உயிருடன் இருக்கும். ஜாதி இருந்தால்தான் அவர்கள் மக்களை பிரித்து ஆட்சி செய்ய முடியும். மக்களின் மனசு ஒன்றானால் அவர்களின் அரசியல் சிதறி விழும். ஜாதி ஒழிய என்னிடம் ஒரு யோசனை இருக்கு, கூறலாமா? தாராளமாக சொல். அனைத்து மக்களுக்கும் ஜாதி இல்லை என்ற பொது சான்றிதழ் வழங்கும் ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு இப்போதுள்ள அனைத்து ஜாதிகளுக்கும் உள்ள அனைத்து சலுகைகளையும் விட மேலும் கூடுதலாக பல சலுகைகள் வழங்கப்பட்டால் இது ஜாதி பாகுபாட்டை மெதுவாக எவ்வித வற்புறுத்தலும் இல்லாமல் இயல்பாகவே குறைக்க வழிவகுக்கும் அல்லவா? எல்லோரும் அந்த ஜாதி இல்லா சான்றிதழ் பெற தானாகவே முன்வருவார்கள், அப்படித்தானே? ஆஹா, அருமையான யோசனை. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அப்பா, இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மைதானே? சில மக்களை தாழ்ந்த ஜாதி என்றும் சில மக்களை உயர்ந்த ஜாதி என்றும் பிரித்து அதன் மூலம் ஆட்சி நடத்தி வரும் சில அரசியல்வாதிகள். இந்த சட்டம் பொய்யானது. இதனால் உங்கள் சலுகைகள் குறைந்துவிடும், உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்று சொல்லி சில மக்களுக்குள் திட்டமிட்டு குழப்பத்தை விதைப்பார்கள். நீ கூறும் சட்டத்தை நிறைவேற்றிவிட மாட்டார்கள். நீங்கள் சொல்வது சரிதான் அப்பா. இந்த சில கெட்ட மக்களையும் சில கெட்ட அரசியல்வாதிகளையும் வரும் காலத்தில் பல நல்ல மக்களையும் பல நல்ல அரசியல்வாதிகளையும் கொண்டு இந்த சட்டத்தையும் இதேபோல் கிடப்பில் உள்ள பல நல்ல சட்டங்களையும் உயிர்ப்பித்து ஜாதியையும் வேற்றுமையும் இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பேனப்பா. உன்னை போன்ற குழந்தைகள் நல்ல உலகை கனவு கண்டால் ஜாதியை இன்றே ஒழித்து விடலாம்.